தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கும் இந்தியில் பெயரா என கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், அண்மையில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் செய்திருக்கக்கூடிய இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மாற்றங்களில் இந்த 3 சட்டங்களில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்களில் சில விமர்சனத்திற்கும் உட்பட்டதாகவே இருக்கிறது. மிக முக்கியமாக சட்டங்களின் பெயர்கள் சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது ஏற்கத்தக்கத அல்ல மற்றும் மிகுந்த கண்டனத்துக்குரியது எனவும் அவர் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அனைத்து மாநிலங்களும் பொது மொழியான ஆங்கிலத்தில் இருந்த சட்டத்தின் பெயர்களை இந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஒரு இந்தி திணிப்பு என்றும், இந்தி திணிப்பானது பல மொழிகள், பல கலாச்சாரங்கள் சங்கமத்திற்கு இருக்கக்கூடிய இந்தியாவிற்கு அடிப்படை நீதிக்கும் அரசியலமைப்பு விளிம்புகளுக்கும் இது எதிரானது என்றும் தன்னுடைய கண்டன பதிவில் குறிப்பிட்டிருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள இந்த புதிய சட்டங்களை மாற்றியமைத்து இச்சட்டத்தில் உள்ள குளறுபடிகளை நெறிப்படுத்தி சமஸ்கிருதம் கலந்த இந்தி மொழியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்திலேயே மாற்றம் செய்ய வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது ஒரு பாஜகவை நேரடியாக தேர்தலுக்கு பிறகு கண்டித்திருப்பதாக எடுத்துக்கொள்ள முடியும் அதிமுக சார்பில். அந்த வகையில் இந்த சட்டங்களை பெயர் மாற்றியதை அதிமுக கண்டித்திருக்கிறது. பாலவில் நன்றி அபினேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.